வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து எறா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் வந்து 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 10 பல்லு, இஞ்சி வந்து சிறிதளவு, அப்புறம் காரப்பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு. எறா வந்து 1/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு, சீரகம், மிளகு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு, சீரகம், இதில் மிளகுலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பூண்டும் இஞ்சியும் போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணோம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனவொடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை போடுறேன். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணோம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இதில் போடுறேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக இது கூட மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தனியா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். காரப்பொடி வந்து ஏற்கனவே மிளகு நிறைய போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது லைட்டாக வதக்கிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போடுறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பேஸ்ட் மாதிரி நல்லா ஆக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த எறா வச்சுருக்கேன். இப்போ எறா வந்து இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 1/4 கிலோ எறா இருக்கும், 250 கிராமு. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம். அதை பாருங்கள், அப்படியே எறா சுருண்டிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வதக்கி வச்ச பேஸ்ட் வந்து இதில் போட்டுடலாம். பேஸ்ட் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டவனே நம்ம மிக்ஸி ஜார்லேயே இந்த தண்ணி இருக்க தண்ணியை வந்து ஊற்றிடலாம். கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஏன்னா திக் கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இதை பாருங்க, மேலே நல்லா எண்ணெய்லாம் மிதங்க வந்துருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி. உங்களுக்கு சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு சூப்பரான எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.